நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டம். ஹோர்முஸ் நீரிணையில் ஏதேனும் ஒரு ஈரானிய படகு கன்னிவெடிகளை பதிப்பதை பார்த்தால் அதை உடனடியாக சுட்டு அழிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமையன்று தெரிவித்தார். உலகின் எண்ணெய் மற்றும் எல்என்ஜி விநியோகத்தில் 20% பங்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கடந்து செல்கிறது. தற்போது ஈரான் அதனை ஏறக்குறைய மூடிவிட்டது. அதே சமயம் தனது இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்த நீரிணையை மீண்டும் திறக்கப் போவது குறித்தும் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கன்னிவெடிகளை அகற்றப் போவதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகிறது. கடலில் பதிக்கப்படும் கன்னிவெடிகள் என்றால் என்ன, அவை எப்படி செயல்படுகின்றன மற்றும் அவற்றை அகற்றவும் கடினமான காரியம் என்பதை அறியலாம். இவை எவ்வளவு ஆபத்தானவை, போரில் இவற்றின் முக்கியத்துவம் என்ன மற்றும் இதன் வரலாறு என்ன? கடல்சார் கன்னிவெடிகள் அல்லது சீ மைன்ஸ் என்பது தண்ணீருக்கு அடியில் வைக்கப்படும் வெடிப்பொருட்களாகும். இவை நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்களை அழிக்கும் நோக்கில் உருவாக்கப்படுகின்றன. எதிரி நாட்டு படகுகள் அல்லது கப்பல்கள் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதிக்குள் நுழைவதை தடுக்கவோ அல்லது அவற்றை அங்கேயே முடக்கவோ இவை பயன்படுத்தப்படுகின்றன. கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக இவை முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்காவில் அந்நாட்டு புரட்சியின் போதுதான் கடல்சார் கன்னிவெடிகள் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டன. அக்காலத்தில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட பீப்பாய்கள் கடலில் மிதக்க விடப்பட்டன. அவை கப்பல்கள் மீது மோதும்போது வெடித்து சிதறின. முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் தவிர கொரியா, பாக்லாந்து தீவுகள் மற்றும் வளைகுடா போரிலும் இவை பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்புத்துறை நிபுணர் ராகுல் பேடி கடல்சார் கன்னிவெடிகள் தானாகவே வெடிக்கக்கூடியவை என்கிறார். இவை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வெடிப்பொருட்கள். இவற்றை புத்திசாலி கன்னிவெடிகள் என்றும் அழைக்கலாம். ஏனெனில் இவை ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல், போர்க்கப்பல் அல்லது வணிக கப்பல் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை கண்டறிந்து தாக்கக்கூடியவை. இவை முன்கூட்டியே புரோகிராம் செய்யப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே இவை கப்பல்களை அடையாளம் கண்டு இலக்கு வைக்கின்றன என்று. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் கடல்சார் கன்னிவெடிகளும் காலப்போக்கில் பெரும் மாற்றங்களை சந்தித்துள்ளன. பாதுகாப்பு மற்றும் சட்டத்திட்டத்துக்கான ராபர்ட் ஸ்டாரஸ் மையத்தின் கூற்றுப்படி இக்கன்னிவெடிகள் 3 வகைப்படுகின்றன. 1 நேரடி தொடர்பு கன்னிவெடிகள், 2 தாக்க கன்னிவெடிகள், 3 கட்டுப்படுத்தப்பட்ட கன்னிவெடிகள். அதாவது நேரடி தொடர்பு கன்னிவெடிகள் என்பது ஒரு கப்பல் இவற்றின் மீது நேரடியாக மோதும்போது அல்லது மிக அருகில் வரும்போது இவை வெடிக்கின்றன. இவற்றை நிறுவுவது மிகவும் எளிதானது. அடுத்து தாக்க கன்னிவெடிகள் என்பது இவை தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்டவை. இவை வெடிப்பதற்கு கப்பலுடன் நேரடி தொடர்பு தேவையில்லை. சென்சர்கள் மூலம் கப்பலில் இருந்து வரும் காந்தப்புலம், ஒளி, அழுத்தம், அதிர்வு அல்லது நீருக்கு அடியிலான மின்னணு சிக்னல்களை கண்டறிந்து இவை செயல்படுகின்றன. 3 கட்டுப்படுத்தப்பட்ட கன்னிவெடிகள். இவை 3வது வகையைச் சேர்ந்தவை. இவை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுபவை. கடலில் இவை பதிக்கப்படும் முறைகள். அதாவது மிதக்கும் கன்னிவெடிகள். இவை தண்ணீரில் விடப்படுகின்றன. இவை நீரோட்டத்தின் திசையிலே மிதந்து செல்லும். அடுத்து நங்கூரமிடப்பட்ட கன்னிவெடிகள். இவை பெரிய அளவிலான நேரடி தொடர்பு கன்னிவெடிகளாகும். இவை நங்கூரம் மூலம் பிணைக்கப்பட்டு நீர்ப்பரப்புக்கு சற்று கீழே மிதந்து கொண்டிருக்கும். ஒரு கப்பல் இவற்றின் மீது மோதும்போது வெடித்து சிதறும். அடுத்து தரைமட்ட கன்னிவெடிகள். இவை கடல் தளத்தில் வைக்கப்படும் தாக்க கன்னிவெடிகளாகும். இவை பல்வேறு சென்சர்களின் ஒருங்கிணைப்பை பயன்படுத்தி கப்பல்களை அடையாளம் கண்டு வெடிக்கும். அடுத்து லிம்பட் கன்னிவெடிகள். இவை சிறிய அளவிலான இவற்றை கப்பலின் அடிப்பகுதியான ஹல் பகுதியில் ஓட்டிவிட முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வெடிக்கும் வகையில் இது டைமர் பொருத்தப்பட்டிருக்கும். ஹோர்முஸில் ஈரான் கன்னிவெடிகளின் உண்மைத்தன்மை என்பதை அறியும்போது அமெரிக்காவின் கூற்றுப்படி ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் பல கடல்சார் கன்னிவெடிகளை பதித்துள்ளது. இவற்றில் நேரடி தொடர்பு மற்றும் தாக்க கன்னிவெடிகள் ஆகிய 2 வகைகளும் அடங்கும். அதிவேக படகுகளை பயன்படுத்தி இவற்றை மிக விரைவாக பதிக்க முடியும். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியின்படி
இந்த போரின் போது மார்ச் மாத நடுப்பகுதியில் ஈரான் சுமார் 1 டஜன் கன்னிவெடிகளை இப்பகுதியில் பதித்துள்ளது. அவர் மேலும், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அமெரிக்கா கூறுவது போல ஈரான் அங்கு அதிகமான கடல்சார் கன்னிவெடிகளை பதித்திருந்தால் அந்த நீரினையே ஈரான் ஓர் போர் ஆயுதமாக மாற்றிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதுவே ஈரானின் பலமாகவும் மாறியுள்ளது. ஏனெனில் கடலில் பதிக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றுவது மிகவும் கடினமான காரியம். அதற்கு நீண்ட காலமும் எடுக்கும். ஒரு வகையில் ஈரான் இவற்றை தனது வியூக ரீதியிலான ஆயுதமாக மாற்றிக்கொண்டுள்ளது எனவும் கூறலாம். இந்த கன்னிவெடிகளை அகற்றுவது ஏன் கடினமான காரியம்? அமெரிக்காவின் மைன் ஸ்வீப்பர் ரக கப்பல்கள் இந்த கன்னிவெடிகளை கண்டறிந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் நிபுணர்களின் கருத்துப்படி இவற்றை தேடி கண்டுபிடித்து அகற்றுவது என்பது அதிக நேரத்தை செலவிடக்கூடிய மற்றும் மிகவும் கடினமான ஒரு பணியாகும். கடல்சார் கன்னிவெடிகளை பதிப்பது மிகவும் எளிது, ஆனால் அவற்றை அகற்றுவது கடினம். இவை நீர்ப்பரப்புக்கு மேலோ நீருக்குள்ளோ அல்லது கடலின் அடிப்பகுதியிலோ இருக்கலாம். ஒருவேளை அவை மிதக்கும் நிலையில் இருந்தால் கடல் நீரோட்டத்தின் காரணமாக தொடர்ந்து தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு பகுதியை ஒருமுறை சுத்தம் செய்துவிட்டாலும் கூட அந்த இடம் மீண்டும் அபாயகரமானதாக மாற வாய்ப்புள்ள சமயங்களில் ஈரான் நாட்டுக்கே தனது கன்னிவெடிகள் எங்கு இருக்கின்றன என்பது தெரியாமல் போகலாம். ஏனெனில் அவை அவசரமாக பதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒவ்வொரு கன்னிவெடியின் இருப்பிடமும் பதிவு செய்யப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது சில கன்னிவெடிகள் வேண்டுமென்றே நீரோட்டத்தில் மிதக்கவிடப்பட்டிருக்கலாம். ராகுல் பேடி இது குறித்து கன்னிவெடிகளை அகற்றுவது என்பது மிகவும் சிக்கலான பணி. இதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இது ஈரான் நாட்டுக்கு தெரியும். ஹோர்மூஸில் எத்தனை கன்னிவெடிகள் உள்ளன என்பது பற்றி யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இப்பகுதியில் கன்னிவெடிகளை பதித்திருப்பதாக கூறுவதன் மூலம் ஈரான் தற்போது ஒரு உளவியல் ரீதியான மேலாதிக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார். நிபுணர்களின் கூற்றுப்படி கன்னிவெடிகளை அகற்ற 2 வழிகள் உள்ளன. ஒன்று மைன் ஸ்வீப்பிங், அடுத்து மைன் ஹண்டிங். மைன் ஸ்பீக்கிங் என்பது கப்பல்கள் நீரில் சிறப்பு கம்பிகள் அல்லது கருவிகளை இழுத்துச் செல்கின்றன. இவை கன்னிவெடிகளின் பிணைப்புகளை துண்டிக்கும். பின்னர் அவை நீர்ப்பரப்புக்கு மேலே வந்தவுடன் அழிக்கப்படும். மைன் ஹண்டிங் என்பது இதில் சோனார் கருவிகள் மூலம் கன்னிவெடிகள் தேடி கண்டுபிடிக்கப்படும். பின்னர் ரோபோக்கள் அல்லது ட்ரோன்கள் மூலம் அவை அழிக்கப்படும். சில நேரங்களில் இதற்கு மூழ்காளர்களின் ட்ரவுஸ் உதவி நாடப்படும். இவ்வாறாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் அறிய ஓக் மீடியாவை தொடர்ந்திருங்கள்.